ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா 59.350 கிராம். நேற்றை விட 50 கிராம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கூட குறைய காட்டும். ஆனால் இன்ச்சஸில் நல்ல மாற்றம் இருக்குது. எனக்கு என் ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி வெயிட் லாஸில் போட்ட ட்ரெஸ்ஸே இப்போ அப்படியே ஷோல்டர்லேருந்து கீழே இறங்குது. என்னதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு. சீரியஸாக வெயிட் லாஸுங்கிறது கொஞ்சம் ப்ரோட்டீன் உள்ள மாதிரியும் எடுத்துக்கோங்க. நான் அடிக்கடி ஏதோ ப்ரோட்டீன் இல்லாத மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ப்ரோட்டீன் இனிமேல் நிறைய எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. முட்டை, நான்வெஜ்ஜு எல்லாமே உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிங்க. நிறைய வெஜிடபிள்லையும் சாப்பிட ஆரம்பிங்க. வழக்கம் போல் இன்றைக்கி கருவேப்பிலை சாப்பிட்டு 1 ஹவர் கழித்து சுகர் இல்லாமல் டீ எடுத்துக்கிட்டேன். இனிமேல் கருவேப்பிலை மோர் குடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அப்புறம் வெந்தயம், இந்த ஜீரகம், இந்த தண்ணிலாம் வந்து நைட்டு ஊற வச்சு கொஞ்சம் குடிக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் கருவேப்பிலை சாப்பிட்றது வந்து எனக்கு அந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சத்து கம்மியாகும்போது நம்ம உடம்புல ஃபஸ்ட்டு ஹேரை தான் பாதிக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் கருவேப்பிலை மோர் குடிக்கலான் இருக்கேன். அந்த ரெசிப்பியும் போடுறேன். எல்லோரும் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி எக் எடுத்துக்கோங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ப்ரோட்டீன் இருக்க மாதிரி எடுத்து சாப்பிடுங்க. இன்றைக்கி மில்லட்ஸ் நூடுல்ஸ் தான் வந்து கடையில் வாங்கியிருந்தேன். மில்லட்ஸ்லாம் அதிகம் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி அந்த நூடுல்ஸ் பார்த்ததும் ஆசை வந்தது. ஸோ அது வாங்கி அதில் நிறைய கருப்பு சுண்டல் இருக்க மாதிரி வேக வச்சு நூடுல்ஸ் செஞ்சேன். தக்காளி பேஸ்ட் மட்டும் தான் சேர்த்தேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. மிளகாத்தூள், உப்புத்தூள், தக்காளி பேஸ்ட்டு, சாஸ் ஐட்டம் எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி தான் மதியம் ஒரு கொய்யாக்காய் வச்சு காலையில் சாப்பிட்டேன். மதியம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரைஸ் ஒரு 100 கிராமு, முருங்கைக்காய் சாம்பார் ஒரு 4 தட்டோடு வச்சு சாப்பிட்டேன். நைட்டுக்கும் அதே மில்லட்ஸ் நூடுல்ஸே எடுத்துக்கிட்டேன். ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் 59.35 கிராம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போனேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 3 கிலோமீட்டரு அந்த மாதிரி வாக்கிங் போயிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடும் இன்றைக்கி வந்து சரியான ப்ரோட்டீன் உள்ள மாதிரி நான் எடுத்துக்க முடியல. வந்து இந்த 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்புக்காக பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் நெக்ஸ்ட் வீக் தான் பார்ப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பார்த்தாவே எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. உடம்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு. என்னோட பழைய ட்ரெஸ்ஸை ஃபிட் பண்ணி போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு அப்படியே ஷோல்டர்லாம் இறங்குது. பார்க்குறவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இருக்க இன்னும் இழைச்சிட்டே போறேன்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு 2-3 நாள் கொஞ்சம் சரிவர வெயிட் லாஸ் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போடுறேன். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் போகிறது, அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே வந்து அந்த ஒர்க் அவுட் அன்னைக்கு இதாகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டு, வாக்கிங் போகிறதுக்கு இந்த 2-3 நாள் இருக்காது. அப்புறம் அந்த 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் பழையபடி வெயிட் லாஸ்ல வந்துடலாம். ஆனா நீங்க எதுக்காகவும் வெயிட் லாஸை விட்டுறாதீங்க. வீடியோ கண்டினியூவா 100 நாள் வரும். நீங்க பெரிய வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. கண்டிப்பா முடியும்னு சொல்லி நீங்க எதுக்காகவுமே விட்டுறாதீங்க. இந்த 3 நாள் எனக்கு லீவா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு லீவா இருக்கக்கூடாது. கண்டிப்பா நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்காகவே தான் நான் வீடியோ போடுறேன். வீடியோ வரல அப்படிங்கும்போது கூட நம்ம கொஞ்சம் விட்டுருவோம். ஸோ 100 நாளை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். கண்டிப்பா எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து நீங்க வெயிட் லாஸை எதுக்காக விடக்கூடாது. இந்த 100 டேஸும் எவ்ரிடே 7:30 உங்களுக்கு வீடியோ போட்டுடணும்னு நான் நினைக்கிறேன். அதை பார்த்து நீங்க மோட்டிவேஷன் ஆகணும். கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணணும். உங்க வெயிட்டை குறைக்கிறீங்க. இந்த 100 நாள் உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசா பார்க்குற உறவுகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. பாய்.